ஹலோ மக்களே, ஹாப்பி சண்டே. எல்லோரும் வீட்லேயும் இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஸ்பெஷலாக இருக்கும். சேம் இங்கேயும் அதே தான். பசங்க வந்து சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. ஸோ அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனேன். அங்கேருந்து வெளியே வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு நெக்ஸ்ட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. சிக்கன் லெக் பீஸில் வந்து மசாலா தடவி ஓரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, அப்புறம் சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் பாஸ்மதி ரைஸையும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய், நெய் அது கொஞ்சம் காஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த மசாலாஸ்லாம் போட்டேன். அது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் வந்துட்டு அதில் போட்டேன். அது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணேன். டொமேட்டோ வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை ஏற்கனவே காரம் போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் ட்ரை ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ அரிசி வேணுமோ அது அரிசி ஊற வச்சோம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சாச்சு. சைடில் வந்துட்டு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கன் லெக் பீஸ் ஊற வச்சுருந்தேன்ல அதை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி பாட்டு சைடில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சைடில் இதையும் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்கும் பாயில் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே மூணுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக மூணுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மெனு வந்துட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை வித் எக்கு. சிக்கன் பிரியாணியும் சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன லன்ச் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.